சொல்லி 7 லட்சத்தை போட்டு 70 லட்சம் சம்பாதிக்க ஆசைப்பட்டுதான் பேசுறாங்க. பேசிட்டு போட்டோம். ஒத்த பைசா கூட வாங்காம நேர்மையா நடந்ததுக்கு இதுதான் தண்டனை. நீதி நியாயம்லாம் செத்து போச்சு. சட்டப்படி நடந்ததுக்கு சட்டம் என்ன செஞ்சுச்சு? சட்டையை கழட்டிட்டு வீட்டுல உட்கார வச்சிருச்சுல. பலசாலியா இருந்தா மட்டும் பார்த்தாது, புத்திசாலியாவும் இருக்கணும். காசு வாங்காமலையா வாங்கணும்னு உன் மேல பழி வந்துச்சுல. இனிமே காசை வாங்கிட்டு நல்லது செய். உனக்குன்னு ஒரு சட்டத்தை வச்சுக்க. ஒரு ஊர்ல 100 பேர் கெட்டவா இருப்பான், அவங்களை விட்டு. அதே ஊர்ல 4 பேர் நல்லவன் இருப்பான், அவங்களுக்கு நல்லது செய். ராமாயணத்துல வாலி நல்லவனா இருந்திருந்தா ராம முன்னால நின்று அடிச்சிருப்பான். அவன் கெட்டவனா இருந்ததுனாலதான் மறைஞ்சு நின்று அடிச்சான். யுத்த தர்மப்படி அது தப்புதான், ஆனா மனு தர்மப்படி அதுதான் நியாயம். சாமி, உனக்கு முன்னாடி 5 பிள்ளைங்க பிறந்து செத்து போயிட்டாங்க. நீ 6வதா பிறந்த, அதனாலதான் உனக்கு ஆதிச்சாமின்னு பேர் வச்ச. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி 5 பேரை கொண்டுட்டு பிறந்தவன்டா. நல்லதை செய்யறதுக்காக என்ன வேணாலும் செய், யாரை வேணாலும் கொல்லு. எதுவும் தப்பு இல்லை, எதுவும் தப்பு இல்லை, எதுவும் தப்பு இல்லை. 6 மாசம் கோர்ட்டு கேஸ் நாயா பேயா அடைஞ்சு கடைசியான நிரபராதி